இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவா, வா வா. கடை திறந்தாச்சா? அப்பாவை பாக்குறதுக்காக வந்தியா? முடிஞ்சிருச்சு அத்தை, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு வாசலே கால் கடுக்க நின்னு காத்துட்டு இருந்தேன். மொத்த குடும்பமா சேர்ந்து என் மேல கரிய பூசிட்டீங்கல்ல. ஐயோ மாமா, இல்ல மாமா, அது போதும், யாரும் எதுவும் சொல்ல வேணாம். இவனுங்க தான் அப்படின்னா நீ பிருந்தா எல்லாரும் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. டேய் என்னடா இவன்? டேய் ராகவா, டேய் பேசாதடா நீ எல்லாம். கண்மணி, நீ கூட வரமாட்டியா? அது என்னங்க, நாங்க உன்னை வரவிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து மிரட்டினாங்களா? என் ஃபங்க்ஷனுக்கு வந்தா உன்னைய சேர்த்து வீட்டை விட்டு அனுப்பிடுவோம், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாங்களா? ஏய் ராகவா, என்ன பேசுறாரு இவரு? என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க நீ? கொஞ்சம் அமைதியா இரு அத்தை. அதான் நீங்க யாருமே வரலையே. வராத யாருக்கும் பேச எந்த ரைட்ஸும் இல்ல. என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? பேசாத. டேய் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கடா. இங்க நடந்த விஷயமே வேற. டேய் போதுண்டா. மேலும் மேலும் காரணம் சொல்லி என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்னோட வளர்ச்சி உங்க யாருக்கும் பிடிக்கல. காலத்துக்கு உங்க காலு கீழே அடிமையா வேலை செய்யணும்னு நினைச்சீங்க, அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் முதலாளி ஆகிறதுல உங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. அதனால தானே ஃபங்க்ஷனுக்கு வராம என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அதான்டா உண்மை. அங்க வந்திருந்தவங்க எல்லாம் உன் குடும்பம் எங்க, உங்க அப்பா எங்க, உங்க அத்தை எங்க, உன் தம்பிங்களா எங்க, யாரும் வரலையான்னு எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய மொமெண்ட்ரா. மனசுல அவ்வளவு வேதனையோட கடையை திறந்து வச்சேன்டா. டே ராகவா, தெரியாம பேசாதடா. உன் கடை திறக்கும் போது நான் உன் கூடவே இருந்தேன்லடா. எனக்கு இந்த மாதிரி நீ வளர்ற, நீ நல்லா இருக்க போற, உனக்குன்னு ஒரு தனி கடை வந்துருச்சுன்னு என் மனசுல என்னைக்குமே வருத்தம் வந்தது இல்லடா. ஆனா நீ கொஞ்சம் பேச விடுறியா? அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. உன்னை எப்படி அந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம்? இங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா. ராகவா, ராகவா ஏன்டா இப்படி? யாரும் எதுவும் சொல்ல வேணாம்.